தமிழக பாஜகவின் தலைமை பொறுப்பை அண்ணாமலையிடமிருந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் திரு நயினார் நாகேந்திரன். அண்ணாமலையே தொடர்வார் என்று நான் எதிர்பார்த்தேன். குறிப்பாக 2026 தேர்தலை மனதிலே வைத்துக்கொண்டு அவரே தொடர்வார் என்று நினைத்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கே இப்படிப்பட்ட ஒரு தலைமை மாற்றம் நடந்திருக்கின்றது என்பதை உறுதியாக சொல்லலாம். இப்படி தலைமையை மாற்றியது சரியா தவறா என்று கேட்டால் முழுக்க முழுக்க சரி என்றும் சொல்லிவிட முடியாது, முழுவதுமாக தவறு என்றும் சொல்லிவிட முடியாது. தனித்து நின்று கட்சியை வளர்ப்பது என்று வந்தால் அதை அண்ணாமலையைப் போல் வேறு எவராலும் செய்ய முடியாது. இது நாம் அனைவரும் அறிந்தது தான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அப்படி தனியாக நின்று அதன் மூலம் திமுகவுக்கு மீண்டும் வருவதற்கு வாய்ப்பளித்து விட்டால், 2026 திமுகவே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால், அதன் பிறகு தமிழ்நாடு சர்வநாசமாக போய்விடும். மொத்த மாநிலமே அப்படி நாசமாக போய்விட்டால் அதன் பிறகு பாஜக வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன என்கின்ற கேள்வி எழுகின்றது. எனவே திமுகவை தோற்கடிப்பது என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கு மிக 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 அவசியமாகின்றது. அதனால்தான் அதிமுகவுடன் கூட்டணி, அதனால்தான் நயினார் நாகேந்திரன். இதனால் கட்சியின் வளர்ச்சி ஓரளவு பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் இப்பொழுதைக்கு வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவிலே தான் ஏற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக அண்ணாமலை அவர்களின் தலைமையிலே பாஜக தமிழகத்திலே வருடத்துக்கு 20% வளரும் என்று வைத்துக்கொண்டால், நயினார் நாகேந்திரன் அவர்களின் தலைமையிலே 10 அல்லது 12% தான் வளரும் என்று வைத்துக்கொண்டால் அது பரவாயில்லை. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கே அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், கட்சியின் வளர்ச்சியே அதல பாதாளத்துக்கு சென்றுவிட்டது என்றால் அது மிக மிக தவறான ஒரு செயலாக முடியும். திமுக கூட்டணியிலே காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைதான் அதிமுக கூட்டணியிலே பாஜகவுக்கு ஏற்பட்டுவிடும். இதை நயினார் நாகேந்திரன் அவர்கள் நன்றாக மனத்திலே இருத்தி கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றபடியே செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். அண்ணாமலைக்கு என்று ஒரு பாணி இருக்கும், அதே போல் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கும். அதிலே தவறில்லை. நயினார் நாகேந்திரன் தன்னுடைய பாணியிலே செயல்படுவார். அதிலே பெரிதாக நான் எதுவும் குற்றம் காணவில்லை. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே அவர் மிக மிக தவறாக செயல்படுகின்றார் என்று தோன்றுகின்றது. மிக மிக அதிகமாக அதிமுகவுக்கு விட்டு கொடுத்து அதிமுகவின் ஓர் அங்கமாகவே பாஜக ஆகிவிடுமோ என்று அச்சப்படுகின்றேன். எந்த கூட்டணியிலுமே மிக மிக பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்கின்ற பொதுவான ஒரு கருத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, அதற்காக கூட்டணியிலே தலைமை வகிக்கின்ற கட்சிக்கு அல்லக்கையாக செயல்பட வேண்டும் என்கின்ற நினைப்பு கூடவே கூடாது. மிக மிக தவறான எண்ணம் அது. அந்த நிலைப்பாட்டிலே செயல்பட்டால் கட்சி வளரவே வளராது என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். நயினார் நாகேந்திரன் இப்படி நடந்து கொள்வதற்கு 2 உதாரணங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று, எண்ணிக்கை முக்கியமில்லை, எண்ணம்தான் முக்கியம். இதை தமிழிலே விளையாடுகின்றார், சால்ஜாப்பு சொல்கின்றார் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, நல்ல மன முதிர்ச்சியோடு பேசுகின்றார் என்று எடுத்துக்கொண்டு விட முடியாது. இப்படிப்பட்ட ஓர் எண்ணமே அபாயகரமான எண்ணம். 2வது அபாயகரமான எண்ணம் என்னவென்றால், 2026 தேர்தல் நமக்கு முக்கியமில்லை, 2029 தான் முக்கியம் என்றும் அவர் கருதி பேசியிருக்கின்றார். அதுவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்று, முற்றிலும் சரியில்லாத ஒன்று. எந்த அரசியல் கட்சியும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா தேர்தல்களுமே முக்கியம்தான். திமுக, அதிமுக போன்ற மாநில கட்சிகளை ஒப்பிட்டு பார்த்தால், தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸுக்கு தேசிய தலைமை, மத்திய அரசாங்கத்தை யார் அமைக்கப் போகின்றார்கள் என்பது மிக மிக முக்கியம். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே குறி, மாநில தேர்தல் அவ்வளவு ஒன்றும் முக்கியமில்லை என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கவே கூடாது. அறிவும் அனுபவமும் கொண்டிருக்கின்ற நயினார் நாகேந்திரன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை எப்படி உரைத்தார் என்பதே புரியவில்லை. இந்த கருத்துக்களை எல்லாம் போகிற போக்கிலே சொல்லியிருக்கின்றேன். மற்றபடி இந்த வீடியோவின் மையக்கருத்து இது இல்லை. மையக்கருத்து வேறு. திரு அண்ணாமலை மாநில பாஜக தலைமை பொறுப்பிலே இருந்து விடுபட்ட பின்னாலே அடக்கி வாசிக்கின்றார். அது சரியான வியூகம்தான், அதில் எந்த தவறும் இல்லை. பாஜகவின் சில நிகழ்ச்சிகளிலே அவர் கலந்து கொள்கின்றார், சில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது இல்லை. புரோட்டோகால் என்கின்ற கோணத்திலே இருந்து பார்த்தால் அவர் அப்படி செய்வது மிக மிக சரியான செயல்தான். தலைமை பொறுப்பு வேறு ஒருவரிடம் சென்ற பின்பு தான் பழைய தலைவர் என்கின்ற எண்ணத்திலே எல்லாவற்றிலும் மூக்கை நுழைத்து கொண்டிருப்பது தவறான செயலாக முடியும். அப்படி ஒரு சிலர் செய்வதை நாம் பார்க்கின்றோம், அது தவறு. ஆனால் அண்ணாமலை இப்படி ஒதுங்கி நிற்பதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை ஆதரவாளர்களை பாஜகவிலே இருந்து பிரிப்பதற்கான ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது. சில ஊடகவியலாளர்களும் நெறியாளர்களும்
ஐயையோ, அண்ணாமலைக்கு இப்படி நேர்ந்து விட்டதே, அப்படி நேர்ந்து விட்டதே, அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கப்படவில்லையே, அவரை ஓரம் கட்டிவிட்டார்களே, அவரை மதிப்பதே இல்லையே என்றெல்லாம் உருகி உருகி அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று வரை அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைமை பொறுப்பிலே இருந்த வரையிலே அண்ணாமலை என்ன இப்படி செய்கின்றார், அப்படி செய்கின்றார், அவர் ஏன் இப்படி பேசுகின்றார், அப்படி பேசுகின்றார் என்று எதற்கெடுத்தாலும் அவர் மீது குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் இன்று அண்ணாமலைக்காக உருகுகின்றார்கள். தமிழிலே சொல்வோமே, ஆடு நடைகின்றதே என்று ஓநாய் அடுகின்றது, அதுதான் நினைவுக்கு வருகின்றது. உண்மையிலே இவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசவில்லை. அண்ணாமலையின் ஆதரவாளர்களை பாஜகவிலிருந்து பிரிப்பதற்கான முயற்சி இது. பாஜகவிலே பல பாஜக ஆதரவாளர்கள் அண்ணாமலையின் ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள். சொல்லப்போனால் பலர் அண்ணாமலையை பிடித்திருப்பதனால்தான், அண்ணாமலையின் ஆதரவாளர்களாக இருப்பதனால்தான் பாஜகவின் ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள். அண்ணாமலைக்கு இப்படி நடந்துவிட்டதே, அப்படி ஆகிவிட்டதே, அவரை ஒதுக்கிவிட்டார்களே என்றெல்லாம் புலம்புவதன் மூலம் அப்படிப்பட்ட அண்ணாமலை ஆதரவாளர்களை பாஜகவின் ஆதரவாளர்களாக இல்லாமல் செய்வதுதான் இவர்களுடைய நோக்கம். என் தலைவனை அண்ணாமலையை இப்படி ஓரம் கட்டிவிட்டார்கள் என்று அவர்கள் மனத்திலே எரிச்சலையும் கோபத்தையும் பாஜக மீது உண்டு பண்ணுவதுதான் இவர்களுடைய நோக்கம். அதன் மூலம் பாஜகவுக்கு கிடைக்கின்ற ஆதரவையும் வாக்கு சதவீதத்தையும் குறைப்பது தான் இவர்களுடைய நோக்கம். அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பாஜகவிலே இருந்து விலகிச் சென்றால் கூட திமுகவுக்கு ஓட்டு போட்டு விட மாட்டார்கள், அது வேறு விஷயம். ஆனால் பாஜகவுக்கான ஓட்டை வாக்குகளை குறைப்பது தான் இவர்களுடைய நோக்கம். குறிப்பாக இவர்கள் எல்லோரும் திமுக ஆதரவாளர்கள், அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் இல்லை. இதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய இப்படிப்பட்ட நெறியாளர்களுடைய ஊடகவியலாளர்களுடைய பசப்பு வார்த்தைகளிலே மயங்கிவிடக்கூடாது. மேலும் உண்மையை சொல்லப்போனால் அண்ணாமலை ஓரங்கட்டுப்பட்டு விட்டார் என்பதை நம்புவதற்கே இடமில்லை. ஏனென்றால் அண்ணாமலையை அடையாளம் கண்டு பிஜேபியிலே சேர்த்து கொண்டு அவருக்கு நல்ல பொறுப்புகளை கொடுத்து கட்சியை வளர்க்க முயன்றது யார்? பாஜக. தான் பெற்று வளர்த்த குழந்தையை தானே கொள்கின்ற எந்த தாயாரையாவது இந்த உலகத்திலே காண முடியுமா? எனவே பாஜகவும் அப்படி ஒருபொழுதும் செய்யாது. அண்ணாமலையை தொடர்ந்து ஆதரிக்கும். அவர் மூலம் தனக்கும், அதாவது பாஜக என்கின்ற கட்சிக்கும் நாட்டுக்கும் என்ன நன்மைகளையெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் நிச்சயமாக செய்யும். எங்கே, எப்பொழுது, எந்த பொறுப்பிலே என்பதெல்லாம் தான் கேள்விகளே தவிர அடிப்படை உண்மை மாறப்போவது இல்லை. எனவே அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது, பாஜகவிலே இருந்து விலகிச் சென்று விடக்கூடாது. பாஜகவை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும். அண்ணாமலையே இன்னும் பாஜகவைத்தான் ஆதரித்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்களை பாஜகவிலே இருந்து பிரித்து ஆள்கின்ற சூழ்ச்சி வலையிலே விழுந்துவிடக்கூடாது. தொடர்ந்து பாஜகவை ஆதரிக்க வேண்டும். எந்த கட்சியுமே எல்லா முடிவுகளையுமே நம்முடைய மனத்திற்கு ஏற்றாற் போலவே எடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அந்த கட்சிக்கு என்று ஒரு நீண்டகால திட்டம் இருக்கும். அதற்கு ஏற்ப இன்றைய வியூகம் அமைக்கப்படும். சில சமயம் அது நமக்கு ஏமாற்றத்தை அளிக்கலாம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே அதுதான் சரியான முடிவு என்கின்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். எரிச்சலும் கோபமும் அடைந்து நம்முடைய முடிவை மாற்றிக்கொண்டால், நம்முடைய ஆதரவை விலக்கிக் கொண்டால் நமக்கும் நஷ்டம், மாநிலத்துக்கும் நஷ்டம், நாட்டுக்கும் நஷ்டம். இன் எனி கேஸ், எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டு விடவில்லை, அவரை ஓரம் கட்டவும் மாட்டார்கள் என்பது என்னுடைய உறுதியான கருத்து. அது என்னுடைய கருத்து. திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களும் இதே கருத்தை கொண்டிருக்கின்றார். ஆதன் நியூஸ் என்கின்ற யூடியூப் சேனலிலே அவர் அளித்த நேர்காணலிலே, பேட்டியிலே இதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அந்த வீடியோவை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதனால் அந்த வீடியோவை இந்த வீடியோவுடன் இணைத்திருக்கின்றேன். இப்பொழுது உங்கள் திரையிலே தோன்றுகின்ற ஒரு சிறிய பெட்டியிலே விரல் வைத்தீர்கள் என்றால் அந்த வீடியோவை கேட்கலாம். அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கட்டாயம் கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் தலைமை பொறுப்பிலே இருந்து மாற்றப்பட்டதனால் மனக்கசப்பு அடைந்திருக்கின்ற நபர்கள் தங்களுடைய மனக்கசப்பையும் வருத்தத்தையும் கோபத்தையும் விடுத்து ஒரு சரியான புரிதலுக்கு, நல்ல புரிதலுக்கு வருவதற்கு அந்த வீடியோ உதவும். ரங்கராஜ் பாண்டே அவர்களின் பேச்சு, கருத்து உதவும். எனவே அவசியம் கேளுங்கள்
என்று பரிந்துரை செய்கின்றேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.